எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேண்ணா. நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்ண்ணா. உண்மையாலுமே எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குற கூட விடலன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதான் விருப்பம். ஆனா எங்க மாமியார் அவங்களோட தாட் படி அவங்க எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்சு மாட்டு நின்னுட்டு கிடந்தேன். கடைசியா என் பக்கம் எல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது. பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதாவது மருமகள்னு உங்க மாமியார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல